ரீசெண்டா எல்லாருமே சிங்கப்பெண் அதிரடி படையோட தொடக்க விழாவை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதை வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளுக்கு அது ஒரு தீர்வா நம்ம வந்து அதை பார்க்கிறோம். அப்படிதானே? நம்ம வந்து அதுல இருக்க நல்லதை எடுத்துக்கிட்டோம். ஆனா இந்த கொத்தூஸ்ல என்ன பண்றாங்க தெரியுமா? அது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சியா, அதுல வந்து சினிமா பாட்டு போட்டாங்களாம். அதுவும் விஜய் பாட்டு வேற போட்டாங்க. சரிங்களா? அது அவங்களுக்கு அவங்க புகஞ்சுக்கிட்டு இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. அதுவும் அது வந்து ரொம்ப வல்கரா அந்த மாதிரி அசிங்கமா இருக்க பாட்டுலாம் கிடையாது. சரிங்களா? அது வந்து ஒரு நல்ல கருத்துள்ள பாட்டு தான். சிங்கப்பெண்ணை பாட்டும் அப்புறம் ஆலப்புறம் தமிழன் பாட்டும் போட்டாங்க. சரிங்களா? அது வந்து அந்த நிகழ்ச்சிக்கு ஏத்த பாட்டு தான். சரிங்களா? அப்படி ஒண்ணு அது ஒண்ணு தப்பும் கிடையாது. ரெண்டாவது அதுல வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து ஏஐ வச்சு வீடியோ போட்டிருப்பாங்க. அதுல வந்து தமிழ் எழுத்துக்கள்ல பிழை இருந்துச்சாம். அதையும் ஒரு தப்பா கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த நிகழ்ச்சி எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி, அந்த விஷயம் பண்ற விஷயம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம், பெண்களுக்கு எதிராக நடக்கிறதுக்கான ஒரு தீர்வா பார்க்குற ஒரு விஷயம். அப்படிதானே? அதை வந்து நம்ம எவ்வளவு பெருசா பார்க்கணும். அதுல இருக்கிற சின்ன சின்ன குறைய தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க இந்த கொத்தூஸ்லாம். சரிங்களா? சரி, நம்ம அரசு நிகழ்ச்சியில இப்படி போட்டோம்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ஆட்சியில 5 வருஷம் ஆட்சி பண்ணாங்கல்ல, அந்த ஆட்சியில அவங்க என்ன பாட்டு போட்டிருக்காங்க பாருங்க. பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, இன்னொரு பாட்டு அது எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்துட்டீங்களா? இப்படிதான் இருக்காங்க. அவங்க ஆட்சியில இப்படிலாம் பண்ணுவாங்களாம். ஆனா இப்ப வந்திருக்க ஆட்சியில அவங்க வந்து அப்படி ஒண்ணு தப்பான பாட்டும் போடல. ஒரு நல்ல பாட்டு தான் போட்டிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு ஏத்த மாதிரியான பாட்டு தான் போட்டிருந்தாங்க. அதுக்கு எப்படிலாம் வந்து கொடி தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்க இந்த கொத்தூஸ்.